எப்படி சும்மா பக்தி பரவசமாக ஆக்கி விட்டாங்க பார்த்தீங்களா. சண்டே அதுவுமா நோ நான்வெஜ், சோத்துல சாம்பார் பட்டையை பூசிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஒரே சோகமாயிடுச்சு. அட போங்கம்மான்னு சொல்லிட்டு ஆர்டராது இருக்குது, அதையாவது நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்டே ஸ்பான்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ட்ரீம் கேக்குரிய பாக்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக கட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ட்ரீம் கேக்கு கிடையாது. அப்புறம் ஏமா அதுக்கேற்ற சைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா. பென்டோ கேக்குங்க இன்னைக்கு வந்து ஆர்டரு. பென்டோ கேக்குரிய டீன் என்கிட்ட இல்லாதனால இந்த குட்டி ட்ரீம் கேக் டீன் என்கிட்ட ரொம்ப நாளாக கிடந்துச்சு. சரி ஓகே, இதை வச்சு கரெக்டாக இருக்குமே ஷேப்புன்னு சொல்லி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேங்க. இப்போ ஒரு டவுட் வரலாமே உங்களுக்கு, நீ பண்ண போகிறது சாக்லேட் கேக்கா இல்லை வெனிலா கேக்கான்னு யோசிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் என்ன அவ்வளோ குழப்பமாக்கி விட்டாங்க. எனக்கு சாக்லேட் கேக் வேணும், அதில் சாக்கோ ட்ரஃபிள் மாதிரி டேஸ்ட் இருக்கணும், சாக்லேட் கனாஷ் ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. அட என்னப்பா உங்களுக்கு எந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு, இல்லை சிஸ்டர் எனக்கு சாக்லேட்டோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தேகட்டும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. வெனிலா ஸ்பான்ஸும் எனக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் ஸ்பான்ஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப திகட்டும், எங்கள் வீட்லையும் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி பர்ஃபெக்டாக வெனிலா ஸ்பான்ஸு சாக்லேட் ஸ்பான்ஸுன்னு சொல்லி லேயராக அடுக்கி சும்மா சாக்லேட் க்ரீமு, சாக்கோ சிப்ஸு, நல்லா சாக்லேட் கனாஷ்லாம் நிறையா ஃபில் பண்ணி நிரப்பி வச்சுட்டு இருந்தேங்க. ஃபைனலாக 2 சாக்லேட் ஸ்பான்ஸும் 2 வெனிலா ஸ்பான்ஸும் ஃபில் பண்ணி நீட்டாக சாக்லேட் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஐசிங் பண்ணிட்டு இருக்கப்போ தான் 6வது அறிவு டக்குன்னு உதயமாச்சுங்க. அச்சோ இந்த கேக்கை உட்காந்து பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு ஐசிங்க முடி. ப்ரௌனி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க, அதுக்குரிய டெலிவரி பர்சன் வரப்போகிறாங்க, கஸ்டமர்கிட்ட போய் டக்குன்னு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைன்னு ஐசிங் பண்ணிட்டு இருந்தேங்க. ஃபைனலாக ப்ரௌனிக்குரிய கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட ஹாப்பியாக அந்த ப்ரௌனியை வந்து நீட்டாக டெலிவரி பண்ணிட்டேன். அந்த ப்ரௌனிக்குரிய கஸ்டமரும் செம்ம ஹாப்பிங்க. அப்புறம் என்ன கேக்குக்குள்ளே போடலாமா, எப்படி சும்மா சாக்கோ ட்ரஃபிள்லாம் நிரப்பி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சாக்கோ ட்ரஃபிள்லாம் நிரப்பி வச்சு நீட்டாக ஐசிங் பண்ணிவிட்டு அதில் டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் ஸ்டார்டிங் அந்த சாக்கோ ட்ரஃபிள் சாக்லேட் கேக்லாம் ஆர்டரே எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த கனாஷை நீட்டாக ஐசிங் பண்ண சுத்தமாக வராது. ஆனால் இப்போ நானாக இந்த கேக்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் என் கண்ணே பற்றும் போல் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கும் கொஞ்சம் தேறிட்டே வருதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக எழுத வராது, சாக்லேட்ஸ் தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்மளே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே போக போக பிக்கப் ஆயிப்பேன்னு சொல்லிட்டு நீட்டாக வச்சாச்சுங்க. ஒரு வழியாக பென்டோ கேக்குரிய பாக்ஸில் நீட்டாக செட் பண்ணி க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து க்ளோஸ் பண்ணால் அச்சோ ப்ராப்ளம் எப்பயுமே என்ன தான் தேடி வருமோ அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே 6வது அறிவு எதுக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை கட் பண்ணி கஸ்டமர்கிட்ட சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைஸ் மட்டும் குட்டியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த நீட்டான பாக்ஸில் நீட்டான பேக்கிங்கோட பக்காவாக டெலிவரி பண்ணியாச்சுங்க. ஃபைனலி இந்த கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. நானும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட் வித் ஷிவு டாக்ஸ்.